ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, நான் உன்னிடத்தில் சில நிமிடங்கள் பேச வேண்டும். உன் மனதை ஒருநிலைப்படுத்தி நான் சொல்வதை கவனமாக கேள். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து செல்லும் திறன் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். வேதனைகள் பல எதிர்கொண்டாலும் அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழியையும் உனக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஆனால் எதற்கும் அஞ்சாத உன்னை கூட ஆட்டி படைக்க போகும் ஒரு காரியத்தில் இருந்து உன்னை விலக்கி காத்தருளத்தான் நான் வந்திருக்கிறேன் தங்கமே. தெய்வம் இருக்கிறது என்று நம்பும் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வழியில் நான் உதவிகள் செய்து கரங்களை தூக்கி விடுவேன். தாயே காப்பாற்றுங்கள் என்று இரு கரம் கூப்பி கேட்கும் என் பிள்ளைகளின் கையை வெறும் கையில் விடமாட்டேன் என் பிள்ளையே. அதுபோல்தான் என் பிள்ளைகளும் என்பது எனக்கு தெரியும். இரக்க குணம் கொண்ட உனக்கு இப்போது பல பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருந்து வருகிறது தங்கமே. வாழ்வே வேண்டாம், உயிரை கூட துறந்து விடுகிறேன் என்ற நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். இன்றும் உன் வீட்டில் இருக்கும் செய்வினையின் காரணமாக உன் வாழ்வு அழிந்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். பல பிரச்சனைகளையும் எதிர்கொண்டுதான் இருக்கிறாய். நான் ஏன் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு தெரியாது. குழந்தையே, இந்த செய்வினைகளையும் தீய சக்திகளையும் விட்டு பிடிக்க வேண்டும் என்பதற்காக நான் காத்திருக்கிறேன். ஆனால் அது கொடுக்கும் முழு விரயத்தையும் அதிகமான பிரச்சனைகளையும் தடுத்து உனக்கான தாங்கும் அளவு மட்டும்தான் நான் கொடுத்து வருகிறேன். ஆனால் இப்போது அப்படியல்ல என் தங்கமே, மாறிவிட்டது. சூழ்நிலை சற்று அதிகமான வேதனையை உனக்கு கொடுக்க காத்திருக்கிறது. இந்த செய்வினை அளவுக்கு அதிகமான பாரத்தையும் அளவுக்கு அதிகமான சோகத்தையும் உனக்கு கொடுக்க காத்திருக்கிறது. இனியும் பொறுமையோடு இருந்தால் மிக பெரிய ஒரு இழப்பு உனக்கு நேரிடும் என்பதால் தான் இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். தங்கமே, நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் நீ என்னை இறுக்கமாக பிடித்துக்கொள். உன் வீட்டில் இருக்கும் செய்வினையை எப்படி யாரை வைத்து நான் எடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். இன்னும் 2 நாளில் உன் வீட்டில் இருக்கும் இந்த செய்வினையை எடுத்து உனக்கு நல்ல வழி காட்டத்தான் வந்தேன். இழந்த அத்தனையும் கொடுக்கிறேன். உன்னை உயிர் பலியிலிருந்து நான் காப்பாற்றவும் போகிறேன். செய்வினையால் நீ படும் வேதனைகளில் இருந்து உனக்கு விடுதலை கொடுக்க போகிறேன். அந்த செய்வினையை உன் வீட்டில் இருந்து நான் எடுக்க போகும் காரியத்தையும் உனக்கு நான் தெரியப்படுத்தித்தான் அதை வெளியேவும் எடுப்பேன். தங்கமே, இந்த தாய் உன் வீட்டில் இருக்கும் செய்வினையை இன்று அடியோடு எடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் இந்த அன்னையின் கைகளில் உன்னால் முடிந்த காணிக்கையை கொடுத்து இந்த செய்வினையில் இருந்து உன்னை தப்பிவித்துக்கொள். உன் நம்பிக்கை என் ஆயுதம். அந்த நம்பிக்கைக்காக நான் கேட்கிறேன் இந்த காணிக்கை. கொடுத்தால் இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும். அதை பெற்றுக்கொண்டு என்னை தேடி ஓடோடி நீ வருவாய். இது இந்த ஆதி பராசக்தியின் மீது சத்தியம். ஓம் ஆதி பராசக்தியே போற்றி. நன்றி.